வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் அவரோட ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்திருக்க சைடு சோஃபாவுல மயிலோட அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்து எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. சம்மந்தி, நீங்க குளிச்சிட்டு துணியை மாத்திக்கங்க. என் வேஷ்டி சட்டை உங்களுக்கு சரியா தான் இருக்கும். எடுத்து கொடு கோமதிங்கிறாரு பாண்டியன். இல்ல சம்மந்தி, வேணா சம்மந்தின்னு ரொம்பவே சங்கடத்தோட சொல்றாரு மயிலோட அப்பா. எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். இவரு மயிலுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு நினைச்சாரு. அது இப்படி சொதப்பி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மயிலோட அம்மா சொல்றாங்க. ஏங்க, இவர் வாழ்த்து சொல்றது மயிலுக்கு தான் தெரியக்கூடாது. என்கிட்டயாவது சரவணன்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஆமாம்மா, நீங்க எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப எங்களுக்கு தோணலம்மா அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. என்ன சம்மந்தி நீங்க, ராத்திரி நேரத்துல யாராவது இப்படி வருவாங்களா? கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் சம்மந்தி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, தப்புதான் அப்படிங்கிறாரு மயிலோட அப்பா. அண்ணே, நாய் ஏதோ துரத்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல ராத்திரியில ரோந்து போற போலீஸ் யாராவது பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு ரொம்ப கவலையோட கேக்குறாரு பழனி. ஒண்ணும் இல்ல, நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க, நான் எதையாவது தூக்கி உங்க மேல அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பழனி கேட்க, அதான் சொன்னேனே, நான் எதை பத்தியுமே யோசிக்கல. ஏதோ மக மேல இருக்க பாசத்துல நான் என்னமோ பண்ணிட்டேன் அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல, அதுக்காக இவரை இப்படி கட்டி வச்சு அடிச்சதெல்லாம் தப்புங்க அப்படின்னு பாக்கியம் வருத்தத்தோட சொல்றாங்க. அவங்க பண்ணின வேலைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கைய கூப்புறாரு பாண்டியன். என்னங்க சம்மந்தி, நீங்க போய் மன்னிப்பு கேட்டுட்டு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க அப்படின்னு அழுகையோட சொல்றாரு மயிலோட அப்பா. எப்படா பழி தீப்போன்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ உங்களை வச்சு தீர்த்துக்கிட்டாங்க. சம்மந்தி விடுங்க சம்மந்தி, எங்க போயிட போறாங்க? என்னைக்குனாலும் என்கிட்ட மாட்டுவாங்கல்ல, அப்போ வச்சுக்கிறேன் அவங்கள அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. ஏன்க்கா, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளுன்னு மீனா மயிலுகிட்ட கேக்குறாங்க. பதற மயிலு சமாளிச்சுட்டு ஆமாங்கிறாங்க. அன்னைக்கு நீங்க வேற ஏதோ டேட் சொன்ன மாதிரில இருந்தது, அப்படிதானே ஞாபகம் இருக்குன்னு மீனா சொல்றாங்க. ஆமா இல்ல, எனக்கு வேற தேதி சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்லும்போது எனக்கு எதுவும் புரியல. அங்க வச்சு கேட்கலான்னு தான் நினைச்சேன். அது தமிழ் மாசத்துல அப்படின்னு கோமதி தலைய சொரிஞ்சிட்டு இருக்க. அது உங்களுக்கு தெரியாதுல்ல, மயில ஸ்கூல்ல சேர்க்க போகும்போது அவளுக்கு 6 வயசு முடியல. ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விட்டா ஒரு வருஷம் வீணா போயிரும்ல. அதான் 6 வயசு முடிஞ்ச மாதிரி சர்டிபிகேட் கேட்டு வாங்கிட்டோம். எல்லாத்துலயுமே அந்த தேதி தான் இருக்கு. நீங்க பார்த்தது கூட அந்த தேதியா தான் இருக்கும். ஆனா மயிலுக்கு இன்னைக்கு தான் உண்மையான பிறந்த நாளே அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஏமா உன் பிறந்த நாள் நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கோமதி கேட்க, இதுல சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னு மயில சொல்றாங்க. அட அப்படின்னு கோமதி சொல்ல, சொல்லியிருந்தா உன் பிறந்த நாள் நல்லா கொண்டாடி இருக்கலாம்ல அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. நான் என்ன சின்ன குழந்தையா பிறந்த நாள்லாம் கொண்டாடுறதுக்குன்னு மயில சொல்றாங்க. என்னப்பா நீ, நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு நீங்க பிறந்த நாள் கொண்டாடலையா? அது மாதிரி உன் பிறந்த நாளையும் கொண்டாடி இருக்கலாம்லப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அக்கா, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்கிறாங்க மீனா. தேங்க்ஸ் மீனா அப்படின்னு மயிலு சொல்ல, வாழ்த்துக்கள் மயிலு அப்படின்னு கோமதி சொல்ல, அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க மயிலு. ஹாப்பி பர்த்டே மயிலுன்னு சரவணன் கை கொடுக்குறாரு. தேங்க்ஸ் மாமான்னு மயிலு சொல்ல, தோல்ல தட்டி கொடுக்குறாரு சரவணன். மயிலு, பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, மயிலு தெளிச்சு போய் பாக்குறாங்க. விடுங்க, எதுக்கு அதெல்லாம்னு பாண்டியன் சொல்றாரு. பெரியவங்க ஆசீர்வாதம் தாங்க ரொம்ப முக்கியம். சம்மந்தியம்மா 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. போ மயிலு, போய் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ அப்படின்னு சொல்ல, பாண்டியனும் கோமதியும் சேர்ந்து எழுந்து நிக்கிறாங்க. மாமா, அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்க கால்ல விழுறாங்க. மயிலு நல்லா இருப்பான்னு பிளஸ் பண்றாங்க 2 பேரும். தீர்காயுசா இருன்னு கோமதியை இன்னைக்கு மாதிரியே என்னைக்கு நீ நல்லா இருக்கணும்னு பாண்டியனும் ஆசீர்வாதம் பண்றாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு பாண்டியன் சொல்ல அவங்க அம்மா சந்தோஷமா பாக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு உன் பிறந்த நாள் அதுவுமா வேலைக்கு சேர போற அப்படின்னு பாண்டியன் சொல்ல, லைட்டா சிரிப்பு எட்டி பார்த்த மயிலோட அம்மா அப்பா முகத்துல அப்படியே மறைஞ்சிருது. நம்ம குடும்பத்துல எப்படி நல்ல மருமகன்னு பேர் வாங்குனியோ, அதே மாதிரி நீ வேலை செய்யற இடத்துலயும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற பாண்டியன். சம்மந்தி, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு மயிலு வேலை கிளம்புறத பாத்துட்டு போங்கங்கிறாரு. அந்த 2 பேரும் சமாளிக்க பாண்டியன் வெளியே கிளம்பிடுறாரு. மயிலோட ரூம்குள்ள அவங்க அப்பா அம்மா மயிலு 3 பேரும் நிக்கிறாங்க. மயிலு அழுது அழுது கண்ணை தொடச்சிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம உசிரே போயிடுச்சியா எனக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நானும் என் கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சேன் பாக்கியம். நான் திருட வந்தவன் அது இதுன்னு சொல்லி என்னென்னவோ சொல்லிட்டாங்க பாக்கியம். ஏமா மயிலு, நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்கன்னு கேக்குறாரு உங்க அப்பா. இல்லப்பா, என்னால தானே உங்களுக்கு இம்புட்டு பிரச்சனையோ அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே சொல்ல, நீ என்னடி பண்ணுவ? இந்த ஆளு சொன்ன ஒண்ணுக்கும் உதவாத யோசனையை கேட்டதுனாலதான் இம்புட்டு பிரச்சனையும். ஏய்யா, அடிக்க எதுவும் செஞ்சாங்களா அப்படின்னு பாக்கியம் தவிப்பா கேட்க, கன்னத்தை தொட்டு பாத்துக்கிறவரு, இல்ல இல்ல அடிக்கலாம் இல்ல அப்படிங்கிறாரு.
கடவுள் புண்ணியத்துல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, பாக்கியம் நீ அருமையா சமாளிச்ச பாக்கியம். அப்படியே கடகடன்னு ஒரு கதையை உருவாக்கி சொன்னதும் நானும் அப்படியே ஆடி போயிட்டேங்கிறாரு அவரு. என்னையா பண்ண சொல்ற? உனக்கு வாக்கப்பட்ட நாள்ல இருந்து கதையா தானே சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு மயிலோட அம்மா சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன பொய்ய சமாளிக்க போய் தான் இம்புட்டு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். இப்போ மறுபடியும் எனக்கு பிறந்த நாள்னு ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்கீங்க. இத நான் வருஷம் வருஷம் சமாளிக்கணும் அப்படின்னு மயில அழுதுகிட்டே சொல்ல, அந்த சூழ்நிலையில என்ன வேற என்னடி பண்ண சொல்ற? அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என்னால முடியலம்மா, சுத்தமா முடியல. முதல்ல ஒரு பொய்யி, அது மறைக்க இன்னொரு பொய்யி, அது மறைக்க இன்னொரு பொய்யின்னு இன்னும் எத்தனை பொய்யதாம்மா சொல்ல போறீங்க 2 பேரும்? இம்புட்டு பொய்ய சொல்லி ஒரு வாழ்க்கை வாழணுமா? அப்படின்னு கதறி அழற மயில தலையில அடிச்சுக்கிறாங்க. அவங்க அப்பா தவிப்போட பாக்க அழாத மயிலுன்னு மகளை கட்டி பிடிக்க விடுமான்னு உதறிடுறாங்க மயிலு. நகை விஷயம் மீனாவுக்கும் ராஜுக்கும் தெரிஞ்சிருச்சு. வயசு விஷயம் கதிர் தம்பிக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட சர்டிபிகேட் வெட்ட வெளிச்சமாயிடும். இப்ப இதுக்கு இடையில ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் வேற. இப்ப நான் எதுத்தாமா சமாளிப்பேன் அப்படின்னு மயிலு ரொம்ப கதறி எழ, சமாளிச்சிடலாம் விடுடி அப்படின்னு அவங்க அம்மா ஏக்கமா சொல்றாங்க. எப்படிம்மா? வீட்ல இருக்க யார்கிட்டயும் நான் சரியா பேச கூட முடியல. யாரு எதை கேட்டாலும் எனக்கு என்னமோ என்னைய சந்தேகப்படுற மாதிரியே இருக்கு. சித்திரவதையா இருக்குமா? ஒரே ஒரு லெட்டர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ஓடி போயிரலாமான்னு கூட எனக்கு தோணுது அப்படின்னு மயிலு சொல்லிட்டு அழ, ஐயோ அப்படி எதுவும் பண்ணி குடிய கெடுத்துறாதடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இல்லம்மா இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணியிருக்கவே கூடாது. என் அப்பாவுக்கு நடந்திருக்கிறது எம்பிட்டு பெரிய அவமானம். இதோட இது முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் எல்லாமும் தெரிய வர நாள்ல நம்ம இன்னும் அவமானப்பட போறோம். ரொம்பவும் கூனி குறுகி நிப்போம்மா அப்படின்னு மயிலு அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் உள்ளர விட, அழுவாதன்னு அவங்க அம்மா சமாதானம் பண்றாங்க. ஆனா மயிலால அழுகைய நிறுத்தவே முடியல. அது அவங்க அப்பாவை கட்டி வச்சத மயிலால தாங்கவே முடியல. அத நினைச்சுதான் இன்னும் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அழாத மயிலு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க மாமா அப்படின்னு மயிலு கேட்க, ஒரு நிமிஷம் திகைச்சு போற சரவணன், எனக்கு தெரியல மயிலு, இருந்தாலும் நீ சொல்லியிருக்கலாம்ல. மயிலு அந்த சார்ஜரை மட்டும் எடுத்துக்கூட அப்படின்னு கேட்க, இதுவா இந்தாங்க மாப்பிள்ளன்னு எடுத்து கொடுக்குறாரு உங்க அப்பா. நீங்க பேசிட்டுங்கன்னு சொல்லிட்டு சரவணன் வெளியே போயிடுறாரு. பொண்டாட்டி கிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேச தெரியல. பொண்டாட்டி பிறந்த நாளைக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. பொண்டாட்டிக்காக அப்பா கிட்ட பேசவும் தெரியல. எதுவுமே தெரியலம்மா இவருக்கு. என்னதான் வாழ்க்கை வாழ்றோம்னு நான் தினம் தினம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த லட்சணத்துல என்னோட இந்த வாழ்க்கையை காப்பாத்த நீங்க 2 பேரும் போராட்டம் வேற அப்படின்னு மயில அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாயிடும்டி. ஏதோ நாங்க முயற்சி பண்ணி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். நீயும் உன் பக்கத்துல இருந்து ஏதாச்சும் பண்ணணும்ல. இங்க பாரு, நீ கிழிச்ச கோட்டு தாண்டாம உன்னை அனுசரிச்சு போற மாதிரி, உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற மாதிரி நீதான் மாப்பிள்ளைய மாத்தணும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, என்னால முடியாதுமா, யாரையும் மாத்த என்னால முடியாது. பொய் மேல பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணலாம் நீங்க சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். ஏன் தப்புதான் உன் பேச்சு கேட்டு நான் கல்யாணம் பண்ணேன்ல, ஏன் தப்புதான் அப்படின்னு மயிலு தவியா தவிக்கிறாங்க. ஏமா, எல்லாத்துக்கும் சின்ன பசங்க மாதிரி அழுதுகிட்டு நாம என்ன அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதுக்காகவா பொய் சொன்னோம்? உன் வாழ்க்கைக்காக தானே சொன்னோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. என்னடி இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அவ்வளவுதானே, மத்தபடி எல்லா நேரத்திலயும் எல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன, பாத்துக்கலாண்டி, விடுடி, பிறந்த நாள் அதுவுமா நீ அழக்கூடாது அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில அவங்கள முறைக்கிறாங்க. இல்ல, பொய் சொன்னதுதான் சொல்லிட்டோம், அத அப்படியே கட்டி காப்பாத்தணும்லன்னு பாக்கியம் சொல்ல, ஐயோ ச்சே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க மயிலு. மயிலு மயிலு அப்படின்னு கோமதி கூப்பிடுற சத்தம் கேட்டவன அவசரமா முகத்தை தொடச்சிக்கிற மயிலு, இதோ வர்றேன் அத்தாங்கிறாங்க. அழுவாத, கண்ணை தொடச்சிட்டு போ அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மறுபடியும் முகத்தை தொடச்சி கண்ணை தொடச்சிக்கிற மயிலு, நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஹால்ல பாண்டியன்னு கோமதிய உட்கார்ந்து இருக்காங்க. வாங்க உட்காருங்கன்னு கோமதி நகர்ந்து இடம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல விடுங்க, ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க சம்மந்தின்னு கோமதி ஆறுதல் சொல்றாங்க. என்ன பண்றது சம்மந்தி, எல்லாம் விதி, அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு பாக்கியம் விரக்தியா சொல்றாங்க. நாங்க கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோங்க அப்படின்னு கோமதி சொல்ல, எந்த கோவிலுக்குன்னு பாக்கியம் கேக்குறாங்க. இதோ நம்ம தெருமுனையில இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு தான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன் சம்மந்தி, மயிலுக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் குளிச்சதுக்கு அப்புறம் நானும் கோமதியும் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அக்கா, உங்க பிறந்த நாள் இன்னைக்குதான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பெருசா நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கியிருப்பேன்.
தப்பா எடுத்துக்காதீங்க. இது சின்னதுதான். இப்போதைக்கு இத வச்சுக்கோங்கன்னு நீட்டுறாங்க மீனா. என்ன மீனா? எதுக்கு மீனா இப்ப போய் இதெல்லாம்? அப்படின்னு மயிலு சொல்ல, வச்சுக்கோங்கக்கா. போன வாரம் தான் நான் இத வாங்கினேன். இன்னும் போடவே இல்ல. அப்படின்னு மீனா நீட்ட, வேண்டாம் மீனா. நீ ஆசைப்பட்டு வாங்கியிருப்ப. அப்படின்னு மயிலு சொல்றாங்க. அதனால என்னக்கா? நான் வேணும்னா இன்னொன்னு வாங்கிக்கிறேன். அக்கா வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு கையில புடிச்சு மயில் கையில வச்சிடுறாங்க மீனா. தேங்க்ஸ் மீனான்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. அக்கா அப்படியே இந்த பக்கம் திரும்பி இந்த பர்ஸையும் வாங்கிக்கோங்க. என்னோட சின்ன கிஃப்ட்ன்னு ராஜி நீட்டுறாங்க. என்ன ராஜி நீயுமான்னு மயிலு கேட்க, அக்கா புடிங்கக்கா அப்படின்னு ராஜு சொல்ல, தேங்க்ஸுங்கிறாங்க மயிலு. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட மயிலோட அம்மாவும் அப்பாவும் பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம். கோமதி சரவணன் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த தடவை கடைவீதிக்கு போகும்போது உனக்கு புடவை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி சொல்ல, மயிலு டைம் ஆகுது ஸ்கூலுக்கு கிளம்பலாமான்னு கேக்குறாரு சரவணன். பாக்கியமா அவங்க வீட்டுக்காரரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏன்பா மயிலு, இப்ப நீ கிளம்புனாதான் உன்னை விட்டுட்டு சரவணன் வேலைக்கு போக முடியும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. உள்ள இருக்க உன் சர்டிபிகேட் எடுத்துட்டு வாப்பாங்கிறாரு பாண்டியன். மயிலுக்கு பயங்கரமா அதிர்ச்சியாக அவங்க அம்மா அப்பாவுக்கு ஷாக் அடிக்குது. மாமா சொன்னது காதுல விழலையா, போய் எடுத்துட்டு வா மயிலுங்கிறாங்க கோமதி. அது சர்டிபிகேட் உள்ளர இல்லங்கிறாங்க மயிலு. இல்லன்னா புரியலங்கிறாங்க கோமதி. அதை எடுக்க தானே நீ உன் வீட்டுக்கு போன அப்படின்னு கோமதி கேட்க, போனேன். ஆனா அப்படிங்கிறாங்க மயிலு, அது சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு பாக்கியம் இடையில வந்து சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சியா அவங்கள பாக்குறாங்க. தொலைஞ்சு போச்சா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாங்க தொலைஞ்சு போச்சு. அன்னைக்கு எங்களுக்கு ஞாபகம் இல்ல. நேத்து மயிலு வீட்டுக்கு வந்து தேடவும் தான் ஞாபகம் வந்துச்சு. போன வருஷம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கம்பெனில மயில வேலைக்கு வர சொன்னாங்களா. மயிலு வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா, மயிலு திறமையான பொண்ணு வேலைக்கு வந்தாதான் ஆச்சுன்னு கூப்பிட்டாங்க. சரின்னு இன்டர்வியூக்கு மட்டும் போனா, போயிட்டு வர்ற வழியில சர்டிபிகேட் எல்லாம் தொலைஞ்சு போச்சுங்க அப்படின்னு மயிலோட அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. என்ன சம்பந்தி சர்டிபிகேட் காணாம போச்சுன்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, மயிலு அவ ஆசைக்காக தான் படிச்சா. வேலைக்கு போறதுல எல்லாம் அவளுக்கு பெருசா இஷ்டம் இல்லாதனால நாங்களும் சர்டிபிகேட்ட பத்தி கவலைப்படல அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. வேலைக்கு மட்டும் தான் சர்டிபிகேட் தேவைப்படணும்னு இல்ல. நாளைக்கு ஏதாவது லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்கா இருந்தாலும் சர்டிபிகேட் தேவைப்படும்ல அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி கேக்குறாரு சரவணன். அத பத்தி எல்லாம் நாங்க எதையும் யோசிக்கல. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க எழுதி கொடுத்து வாங்கிடுறோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, என்னத்த அசால்ட்டா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, மயிலு தவிப்போட பாக்குறாங்க. அட என்ன சம்பந்தி நீங்க, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா நீங்க? ஏதாவது வேலை விஷயமா போனா கூட ஜெராக்ஸ் தான் எடுத்துட்டு போகணும். ஒரிஜினலை வீட்ல வச்சுட்டு போக வேண்டியது தானே. என் பசங்க சர்டிபிகேட் எல்லாம் நான் அம்புட்டு பாதுகாப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. நாங்களும் பாதுகாப்பா தாங்க வச்சிருந்தோம். ஆனாலும் எப்படியோ தொலைஞ்சிருச்சு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, சரி பரவாயில்ல விடுங்க. நீங்க சீக்கிரம் எழுதி கொடுத்து வாங்குற வழியை பாருங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க பாக்கியம். வாங்கிருவோம் சம்மந்தி. வாங்கிருவான்னு மாணிக்கமும் தலையாட்டுறாரு. இன்னைக்கு சர்டிபிகேட் எடுத்துட்டு வரோன்னு சொல்லியிருக்கோம். சர்டிபிகேட் இல்லாம எப்படிப்பா ஸ்கூலுக்கு போறது அப்படின்னு சரவணன் கேட்க, இலை அதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ போய் அவரை பாத்துரு. மயிலு இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மயிலு தவிப்போட நிக்கிறாங்க. சர்டிபிகேட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மயிலு வேலைக்கு போனா பத்தாதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்ல இல்ல இன்னைக்கே போகட்டும். நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுல்ல. மயிலு நீ கிளம்புப்பாங்கிறாரு பாண்டியன். சரிங்க மாமா அப்படின்னு மயிலு கஷ்டப்பட்டு தலையசைக்க, சரிங்க அப்ப நாங்க கிளம்புறோங்க அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. ஏங்க இருந்துட்டு பொறுமையா போலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க, சுடர் பாவம் அவ வீட்டுல தனியா இருப்பா. அதனால நாங்க கிளம்புறோம் சம்மந்தி அப்படின்னு மயிலோட அப்பா சொல்றாரு. வரோம் சம்மந்தி, வரோம் மாப்பிள்ள, வரோங்க அப்படின்னு பாக்கியம் எந்திரிக்க கூடவே எந்திரிக்கிறாரு மாணிக்கமும். வரோங்க சம்மந்தி, வரோம் மயிலுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நடக்க, இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு மயில அவங்க அம்மா அப்பா பின்னாடி ஓடுறாங்க. பின்னாடியே ஓடி வந்த அம்மான்னு கூப்பிட்டு, எதுக்கு இம்புட்டு பொய்ய சொல்ற? பொய்யா சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அடுத்த பொய்ய சொல்ற அப்படின்னு மயிலு கேட்க, வேற என்னடி பண்ண சொல்ற? நீ எம்ஏ படிக்கலன்னு சொல்ல சொல்றியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. சர்டிபிகேட் எப்ப வாங்க போறீங்கன்னு அவங்க அடுத்து கேட்க தொடங்கிருவாங்களேன்னு மயிலு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது சொல்லுமா அப்படின்னு மயிலு பரிதாபமா கேட்க, அதுக்கு முன்னாடி நீ வேலையை விட்டுரு மயிலு அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. அம்மா எப்படிமா அப்படின்னு மயிலு கேட்க, மயிலு ஒரு யோசனைங்கிறாரு அவங்க அப்பா. என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, வீட்டுக்கு சர்டிபிகேட் திருட வந்தேன்ல, அதே மாதிரி மயிலு படிச்சதா சொன்ன காலேஜுக்கு போயிடவா? 4-5 பிள்ளைங்களோட சர்டிபிகேட் அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன். டிவில எல்லாம் நியூஸ் வரும். அதோட அப்படியே மயிலோட சர்டிபிகேட்டும் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நாம சொல்லிக்கலாம். செம்ம ஐடியா இல்லன்னு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா கேட்க, பாக்கியம் முறைக்கிறாங்க. மயிலு தலையில அடிச்சுக்கிறாங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டத்துக்கு போனானாம். இங்க பாரியா, இங்கேயாவது யாரு என்னன்னு எதேதோ கதையை சொல்லி உன்னை மீட்டு இருக்கிற. காலேஜுக்கெல்லாம் திருட போன நேரா ஜெயிலு தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவங்க அப்பா பய எக்ஸ்பிரஷன் காமிக்கிறாரு. அம்மா அம்மா நான் ஒண்ணு சொல்லவா? தயவு செய்து இனிமேலாவது இந்த மாதிரி யோசனை எல்லாம் விட்டுருங்க. அம்மா எனக்கு ஒரு வழி சொல்லுமா, இப்ப நான் என்னம்மா பண்றது அப்படின்னு மயிலு கேட்க,
முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சிடு மயிலு. ஐயோ! இப்ப என்னால எதையுமே யோசிக்கவே முடியல. கொஞ்சம் நேரம் குடு. நான் எதையாச்சும் யோசிச்சு சொல்றேன். அப்படிங்கிற பாக்கியம் பொண்ணோட தோள்ல கைய வச்சு, இதோ பாருடி மயிலு. இப்ப இவர காப்பாத்துறதுக்காக உனக்கு பிறந்த நாள்னு பொய் சொன்னான். அதுக்கே உன் மாமனாரும், மாமியாரும் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த புள்ளைங்க தன் கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து உனக்கு குடுக்குதுங்க. இதோ பாரு அவங்க உன்ன நல்லா தானே வச்சிருக்கிறாங்க. எங்கள கூட இவ்ளோ நடந்தது பிறகும் என்னையும் உங்க அப்பாவையும் நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க. அவங்க நாங்க என்ன சொன்னாலும் நம்ப வேற செய்றாங்க. உனக்கு அமைஞ்சிருக்கிறது நல்ல வாழ்க்கை தான் மயிலு. இந்த வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்கு நாம 4, 5 பொய் சொல்லலாம். அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மயிலு அழுதுகிட்டே நிக்கிறாங்க. இங்க பாருன்னு முகத்த திருப்பி, மயிலு உன்னை நாங்க கைவிடலாம் மாட்டோம். எங்கள நம்பு. அம்மா போயிட்டு வரட்டா? அப்படின்னு மகளோட நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு கிளம்புறாங்க பாக்கியம். போயிட்டு இருக்க அம்மா அப்பாவைய தவிப்போட பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க மயிலு. அந்த பார்வைய பார்க்க நமக்கே மயிலு மேல அவ்ளோ பரிதாபமா இருக்கு. மீதி என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.